கிருபை அருளாமல் தேவன் பர்மிஷன், அதாவது தேவன் நமக்கு வாய்ப்புகளை அமைக்காமல் நமக்கு எதுவுமே எதர்ச்சியாக நடக்கிறதில்ல. அதாவது உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு சர்க்கம்ஸ்டன்சஸ், கோஇன்சிடென்சஸ் அப்படின்லாம் டேர்ம் பண்ணுவாங்க. அதாவது நிகழ்ச்சிகள் தானாக நடக்குது, எதுவுமே ஒரு காரணம் இல்லாமல் நடக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் தேவ பிள்ளைகளான உங்களுக்கும் எனக்கும் என்னன்னா, ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம், எங்கே வேணாலும் இருக்கலாம், ஆனால் தேவன் அனுமதிக்காமல் நம்மளால் அந்த இடத்துக்கும் செல்ல முடியாது, அந்த வாய்ப்பும் நமக்கு அமையாது. ஆனால் அக்கா நீங்கள் சொல்கிறத பார்த்தா நிறையா பிரச்சனைக்கு நான் போய் நின்னார்னால தான் பிரச்சனையே வந்துச்சு, தேவன் தான் என்னை பிரச்சனையை உருவாக்கி விட்டாரா நீங்கள் கேட்குற மாதிரி எனக்கு தெரியுது. ஆனால் தேவன் நம்மளை அனுமதிக்காமல் எல்லா இடத்துக்கும் நம்ம செல்ல முடியாதுன்னு நான் எவ்வளோ உண்மையாக சொன்னேனோ, அதே மாதிரி நம்ம அந்த இடத்துல இருக்கும்போது நம்ம என்ன மாதிரி முடிவுகள் எடுக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கை. அதாவது யோசேப்பு எடுத்துக்கலாமே. யோசேப்பு அவர் பார்வோன் வீட்டில் ஒரு வேலைக்காரனாக இருந்தார், வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். கர்த்தர் யோசேப்பு கூட இருந்ததுனால, கர்த்தர் யோசேப்போட காரியங்களை வாய்க்க பண்ணதுனால யோசேப்பு ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்திருந்தார். கர்த்தர் அலோவ் பண்ணார். ஏன்னா யோசேப்பு அந்த போர்த்திப்பார் வீட்டில் இருந்தால் தான் அவரால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ஆனால் அங்கே போர்த்திப்பாரோட மனைவி என்ன பண்ணாங்க, அவரை இல்லீகலாக அப்ரோச் பண்ணாங்க. ஆனால் என்ன காரியங்கள் வேணாலும் நம்மளை நோக்கி வரலாம், ஆனால் யோசேப்பு மாதிரி நம்ம என்ன முடிவு எடுக்கிறோமோ அதுதான் நம்மளோட வாழ்க்கை. யோசேப்பு ஒரு சரியான முடிவு எடுத்ததுனால அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சுது. அதே மாதிரி நம்ம என்ன மாதிரி முடிவு எடுக்கிறோமோ அதுதான் நம்மளோட வாழ்க்கை. நம்ம லைஃப்பில் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம எவ்வளோ கேட்குறோமோ ஆர்வமாக, அதே அளவுக்கு நான் புரிஞ்சுக்கிட்டது, அந்த வார்த்தையை எவ்வளோ கேட்குறோமோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் எடுக்கிற முடிவுகளையும் அந்த வார்த்தையை பேஸ் பண்ணி தான் எடுக்கணும். ஏன்னா முடிவுகள்ன்றது முடிவுகள் அல்ல, அது ஒரு தொடக்கம்னு சொல்லுவாங்க. நீங்கள் எதில் தொடக்குறீங்க, உங்கள் தேவனுடைய வார்த்தைகளை வச்சு நீங்கள் எடுக்கிற டிசிஷன் மூலமாக ஒரு புது ஸ்டார்ட் கொண்டு வரீங்க. அதனால் தேவனுடைய வார்த்தைகள் வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதங்கள்லாம் நமக்கு ஒரு ஒரு பாசிட்டிவாக நம்மளை ஒரு ஹோப்ஃபுல்லாக, அதாவது ஒரு நம்பிக்கை வந்துருச்சு இனிமேல் நான் செய்ய முடியுங்கிறதுக்காக மட்டும் கிடையாது. நீங்கள் ஒரு விஷயத்தில் உழைக்கும் போதோ, ஒன்று நோக்கி ஒரு நோக்கமோ ஒரு கோலோ குறித்து ஓடும் போதோ நீங்கள் விட்டுறலாம், கிவ் அப் பண்ணிருக்கலான்னு தோணும் போது உங்களுக்கு கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களும் ஞாபகம் வரும். நான் உனக்காக தான் இந்த வேலையை கொடுத்தேன்னு வரும்போது நீங்கள் அப்போ என்ன பண்ணுறீங்க, விடுறீங்களா இல்லை திரும்பி ஓடுறீங்களா? அதுதான் நம்மளோட வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. இன்றைக்கி இதே மாதிரி ஒரு சிமிலர், அதாவது இது மாதிரி தான், பட் இதுவே கிடையாது. நான் பற்றி ஒரு கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது நான் சொல்கிறதெல்லாம் எப்படி இருக்கும்னா, நமக்கு வாழ்க்கையில் நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். அதாவது அட் அ டைம் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். எல்லாமே வாழ்க்கை நமக்குனே அமைஞ்சமாக இருக்கும். ஒரு நல்ல வேலை கிடைக்கும், அதில் நல்ல உயர்வு கிடைக்கும், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, எல்லாமே நல்லா போயிட்டுருக்கும். ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தாம எல்லாமே நெகட்டிவாக போயிட்டுருக்கும். அதாவது நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள், ஒரு ஆக்சிடெண்ட், ஒரு 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 உறவோட இழப்பு, ஒரு நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள், அதாவது நம்ம அப்படிப்பட்டதை நம்ம நினச்சிருக்க மாட்டோம். ஆனால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம லைஃப்பில் நடக்கும். அதாவது நல்ல காரியங்கள், நல்ல விஷயங்கள், நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கிற விஷயங்கள்லாம் நடக்கும்போது நம்மளால் கர்த்தருக்கு 24 மணி நேரமும் துதிப்பாட முடியும், நன்றி சொல்ல முடியும். நம்ம கர்த்தர் நம்ம கூட தான் இருக்காருங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கும். ஆனால் அதே அதர் சைடில் பார்த்தோம்னா, அதாவது எல்லாமே வாழ்க்கை நடக்கும்போதுன்னு சொல்லுவாங்க, when life happens, அதாவது வாழ்க்கையோட கஷ்டங்கள், நம்ம எதிர்பாராத விஷயம் நடக்கும்போது, ஒரு நைட்டு ஒரு பிரச்சனையை, ஒரு சோகத்தில் நைட்டு 1 மணிக்கு 2 மணிக்கு அதை நினச்சி அழுகும்போது நமக்கு உண்மையாலுமே கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாராங்கிறதுலே ஒரு சந்தேகம் வரும். அதாவது ஒரு எக்ஸ்ட்ரீம் போனால் சில பேர் கடவுள்னு ஒன்று இருந்தால் எனக்கு ஏன் இந்த விஷயங்கள்லாம் நடக்குங்கிற மாதிரியே போயிடுவாங்க. ஏன்னா நம்ம உலக காரியங்கள், உலக உபத்திரவங்கள், உலக கஷ்டங்கள் நம்மளை அப்படி நெருக்கும்போது நம்மளோட மனம், நம்மளோட உணர்வு, நம்மளோட யோசனை எல்லாம் அதை தான் சொல்லும். அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம பைபிளில் ஒருத்தரை எடுத்துக்க போகிறோம். அவர் வாழ்க்கையிலேருந்து ஒன்று கற்றுக்க போகிறோம். அவருக்கும் கஷ்டங்கள் இருந்தது. அதாவது பைபிளில் நிறைய பேர் இருக்காங்க, பட் இவரையே நான் எடுத்துக்கிட்டேன்னா,
இவர் வந்து நம்மளோட நல்லா பொருந்துவார், இவரால் வந்து இவர்கிட்ட இருந்து நிறைய கற்றுக்க முடியும். அதாவது சொல்லப்போனால் இவரை மாதிரி நம்ம இருந்தோம்னா தேவனும் நம்மளை பார்த்து சொல்லுவார், நீ வந்து எனக்கு இதயத்துக்கு ஏற்றவன். அதாவது பைபிளில் நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் நமக்கு தெரிஞ்சது இதய ஏற்றவன் கர்த்தர் சொன்னது தாவீதை தான். இன்னைக்கு தாவீது என்ன சொன்னாருன்னு பார்க்கலாம். சங்கீதம் 71வது அதிகாரம் 5வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் என் நோக்கமும் என் சிறுவயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர். இந்த வசனம் எல்லாத்துக்கும் தெரியும். இங்கே தாவீது என்ன சொல்கிறாருன்னா, நான் சின்ன வயசுலேருந்தே உங்களையே தான் நம்பிக்கிட்டு இருக்கேன். இதே இதில் இங்கிலீஷில் நீங்கள் படிச்சிங்கன்னா, ஐ ட்ரஸ்ட் யூ லார்ட், ஐ ஹோப் இன் யூ. அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே 2 வார்த்தை சொல்லுது. அங்கே வந்து ட்ரஸ்ட்டுங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லுது, அங்கே ஹோப்புங்கிற வார்த்தையும் சொல்லுது. இங்கே வந்து நோக்கம்னு போட்டிருக்கு, இங்கே வந்து நம்பிக்கைன்னு போட்டிருக்கு. நான் இங்கிலீஷில் இருக்கிற இந்த 2 வார்த்தைக்கு மீனிங் சொல்லி நான் அதை வந்து உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 வார்த்தை ட்ரஸ்ட் அண்ட் ஹோப் ரெண்டுமே நம்பிக்கை தான். ஆனால் ஹோப்புங்கிற வார்த்தையோடது என்னென்னா, நான் எதிர்காலத்தை குறித்து ஒன்று நம்புகிறேன். எனக்கு இது இன்றைக்கி மழை வரும்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். இன்றைக்கி எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் நான் நம்புகிறேன். அதாவது ஒரு காரியங்களை சுற்றி, ஒரு சூழ்நிலையை சுற்றி நம்ம ஒரு நல்ல விதமாக எதிர்பார்க்கும் போது அது ஒரு நம்பிக்கை. நம்பிக்கைங்கிறது நீங்கள் நெகட்டிவாகவும் வச்சுக்கலாம், பாசிட்டிவாக வச்சுக்கலாம். ஆனால் நம்பிக்கைனா நீங்கள் ஏதோ இது நடக்க போகுதுங்கிறது நினைக்கிற பேர் தான் நம்பிக்கை, அதுக்கு பேர் தான் ஹோப். ஆனால் ட்ரஸ்ட்டுங்கிறது என்னென்னா, ஒரு மனிதர் மேலே நீங்கள் வைக்கிறது. அதாவது உங்கள் ஃப்ரெண்டு, நீ என்னை நம்புறியா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை நம்புனா இதை நீ பண்ணியிருப்பியா? எங்கள் அம்மா அப்பா சொல்லுவாங்க, என்னை நம்பு, நான் உனக்கு நல்லது தான் செய்கிறேன். அதாவது நம்ம என்ன, ஒரு மனிதர் மேலே ஒரு மனிதரை சுற்றி வைக்கிற நம்பிக்கைக்கு பேர் இங்கிலீஷில் ட்ரஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து தாவீது சொல்கிறாரு, அந்த வசனத்தை நான் உங்களுக்கு படித்து காட்டணும்னு விரும்புகிறேன். அதே சாம் 71:5, ஃபார் யூ ஆர் மை ஹோப் ஓ லார்ட் காட், யூ ஆர் மை ட்ரஸ்ட் ஃப்ரம் மை யூத். அவர் சொல்கிறாரு, நான் சின்ன வயசுலேருந்தே உங்கள் மேலே தான் அந்த ட்ரஸ்ட்டை வச்சுருக்கேன். ஆனால் இவர் இதை சொல்லும் போது நமக்கு எப்படி இருக்கும்னா, அவருக்கு வாழ்க்கை எல்லாமே நல்லதாக இருக்கிற மாதிரி அவர் கட்டத்தில் இதை சொல்கிறாருன்னா அதுதான் இல்லை. ஏன்னா அவர் சொல்கிறார், சின்ன வயசுலேருந்தே உங்களை நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். அவர் சின்ன வயசில் எங்கே இருந்தார்? நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு வில்டர்னஸ், அதாவது வந்து காடுகளில், மலைகளில், வனாந்தரத்தில் அவர் வந்து ஆடு தான் மேய்ச்சிக்கிட்டு இருந்தார். அதாவது அவர் வாழ்க்கையில் அவருக்கு எந்த நல்ல காரியங்களும் நடக்குமா இல்லையான்னு தெரியாத காலத்தில் தான் அவர் சொல்கிறாரு, நான் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கேன். நீங்களும் நானும் அந்த மாதிரி லைஃப்பில் நிறையா வனாந்தரங்கள், நிறையா காடுகள், அதாவது ஏன் வனாந்தரம் காடுகள்னு சொல்கிறேன்னா, அது வந்து ஒரு எந்த ஹாப்பினஸுமே இல்லாத இடம். ஒரு வனாந்தரத்தில் இருக்கிறவங்களுக்கு டெய்லிக்கு உண்டான தண்ணியே இருக்காது, சாப்பாடுக்கு கஷ்டப்படணும். எல்லாமே வந்து வனாந்தர வாழ்க்கைங்கிறத கம்பேர் பண்ணால், வனாந்தர வாழ்க்கைனா எதுவுமே இல்லாத ஒரு வாழ்க்கை. அதாவது எந்த நம்பிக்கையுமே இல்லாமல், எந்த எதிர்பார்க்கலும் இல்லாமல், ஒரு நான் வாழ்கிறதுக்கே எனக்கு கஷ்டமாக இருக்கிற இடம் பேர் தான் வனாந்தரம். ஆனால் அவர் வந்து அவர் காலத்தில் மலைகள், காடுகள், வனாந்தரத்தில் தான் அவர் அங்கே ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தார். ஆனால் அவரோட கூட இருந்த சகோதரர்கள் வாழ்க்கையை நம்ம பார்த்தோம்னா, அவங்க வாழ்க்கையெல்லாம் வனாந்தரத்தில் உண்மையாலுமே அவங்க வாழலை. அவங்களாம் உண்மையாலுமே அரசு வாழ்க்கையில் தான் இருந்தாங்க. அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், அவங்க கவர்மெண்ட்டுக்காக வேலை செஞ்சாங்க. அதனால் கவர்மெண்ட்டோட எல்லா பெனிஃபிட்ஸுக்கும் அவங்களுக்கு இருக்கும். அப்படின்னா அவங்க வாழ்க்கை நல்லா இருந்துச்சு. அதுவே நம்ம இந்த சைடு தாவீது வாழ்க்கை பார்த்தோம்னா, அவருக்கு வந்து அதாவது அவர் லைஃப் வந்து அவருக்கு ஃபேராக இல்லை. அவருக்கு வந்து எதுவுமே வனாந்தரம் மாதிரி ஒரு வாழ்க்கை. ஆனால் அதுவே அவங்களோட சகோதரர்கள் எல்லாம் ஒரு நல்ல மேற்படியான ஒரு நல்ல வேலையில் இருந்தாங்க. அது மட்டுமா, அவருக்கு வந்து நம்பிக்கை இல்லாத விஷயங்கள் தான் நிறையா. அவர் வீட்லேயே அவங்க பிரதர்ஸ், அவர் சகோதரர்களும் யாருமே இவரை மதிக்கலை. அதுவும் நமக்கு தெரியும். ஆனால் அவங்கெல்லாம் அவர் அற்பமாக நினச்சாங்க. இவருக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர்லாம், நல்ல எதிர்காலம் இருக்கும்லாம் அவங்க நினைக்கல. அது இல்லாமல் அவர் அப்பா கூட, அதாவது சொந்த ஃபேமிலியிலேருந்து தான் நம்ம நம்புவாங்க, என்னை நம்புவாங்கன்னு அவர் நினச்சிருந்தா கூட அவங்க அப்பாவும் அவருக்கு எந்த சப்போர்ட்டும் கொடுத்த மாதிரி தெரியல. அதனால தான் ஒரு ராஜாவாக அவர் அபிஷேகம் பண்ண சாம்வேல் வந்தப்போ கூட அவர் வந்து தாவீதை ஒரு பொருட்டாவே மதிக்கலை.
இப்படியெல்லாம் அவருக்கு வாழ்க்கையில் வந்து ஒரு தொழிலில் அவர் வாழ்கிற ஆடு மேய்ச்சிட்டு வாழ்கிற வனாந்திர வாழ்க்கை இருக்குது. அது பக்கத்தாதுக்கு அவரோட வீட்டிலையும் எந்த சப்போர்ட்டும் இல்லை. கண்டிப்பாக வீட்டிலேயே சப்போர்ட் பண்ணேன்னா ஊரில் இருக்கவங்களாம் என்ன ஒரு பெருமையாவா நினச்சிருப்பாங்க, நீ எல்லாம் சராசரி ஆடு மேய்க்கிறவன் தானே கேவலமாக தான் பேசியிருப்பாங்க. இதிலெல்லாம் மத்தியில் தான் அவர் சொல்கிறாரு, நான் அப்பையிலிருந்தே உங்களை நம்பிட்டு தான் இருக்கேன். ஏன்னா அவர் நம்பிக்கை வைக்கிறதுக்கு அவங்க அப்பா அவரையே நம்பலை, அவரால் அவர் சகோதரையுமே நம்ப முடியல. அதனால தான் சொல்கிறாரு, ஐ ட்ரஸ்ட் யூ சின்ஸ் மை யூத். அதாவது வந்து வாலிப நாட்களில் நம்ம டீனேஜில் நம்ம யார் மேலே நம்ம நம்பிக்கையை வைக்கிறோங்கிறதா நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது. இங்கே தாவீதுக்கு எந்த காரணமே கிடையாது கர்த்தர் மேலே நம்புறதுக்கு. ஆனால் அவர் முடிவெடுத்தது என்னவோ, நான் வந்து எனக்கு வேறு வழியும் இல்லை, எனக்கு வேறு இதுவும் இல்லை, நான் கர்த்தரை நம்புகிறேன். ஆனால் நமக்கு வாழ்க்கையிலும் நம்ம சில நேரம் நிறையா நாட்களில் வந்து நம்ம நம்பினவங்களே நம்மளை நம்ப மாட்டாங்க. இவங்களாம் இப்படி செஞ்சாங்கங்கிற மாதிரி நமக்கு இருக்கும். எதுவுமே நல்லதாகவும் நடக்காது. எல்லாரையும் பார்த்தா, அதாவது நம்ம கூட இருக்கிற சகோதரர்கள், கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நமக்குன்னு எதுவுமே அமையாது. அதாவது நமக்கு எப்படி இருக்கும்னா, நான் தேவனை உண்மையாலும் தேடுறேன், நான் ஒரு அபிஷேகப்பட்டவங்க, ஆனால் எனக்கு வந்து என் வாழ்க்கை இப்படி இருக்குது, அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கு, என் வாழ்க்கை தான் கஷ்டமாக இருக்குது. ஆனால் அந்த நேரத்தில் கூட தாவீது எடுத்த முடிவை தான் நான் எடுக்கணும்னு உங்களையும் என்கரேஜ் பண்ணுறேன். நானும் அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா தாவீது வந்து கர்த்தரை நம்பினார், கர்த்தர் ஒரு நாள் அவருக்கு ஏதாவது செய்வாருன்னு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவர் வந்து அந்த ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தப்போ அவருக்கு வந்து சரிதான் போ, இந்த காட்டில் வந்து யார் வந்து என் ஆட்டை வந்து தொலைச்சி போனாலும் கணக்கு இல்லை, இது பண்ணாலும் கணக்கில்லைங்கிற மாதிரி தான் யாருமே அவரை வந்து கண்காணிக்க யாருமே அந்த காட்டிலையோ வனாந்தரத்துலையோ இல்லை. ஆனால் தாவீது வந்து அவர் எங்கே இருந்தாரோ, என்ன வேலை செஞ்சாரோ அதுக்கு உண்மையாக இருந்தார். ஏன் அப்படி உண்மையாக இருந்தார்? அதாவது 20 ஆடோ 100 ஆடோ எத்தனை ஆடு மேய்ச்சார்னு நமக்கு தெரியல, எனக்கு தெரியல. ஆனால் வசனம் சொல்லுது, அவர் ஆடுகளை வந்து இந்த ஓநாய்கள், சிங்கம், என்ன அனிமல்ஸ் வந்தாலுமே அதுக்கு எதிராக ஒரு போராட்டினார். அதாவது ஒரு ஆட்டுக்காக தன் உயிரை பணைய வச்சு அந்த ஆட்டை திருப்பியும் கூட்டிகிட்டு போகணுன்னு நினச்சார். அவர் எந்த இடத்துல இருந்தாரோ அந்த இடத்துல அவர் உண்மையாக இருந்தார். கர்த்தரை நம்ம நம்புனா, அதாவது கர்த்தர் எனக்கு இந்த இடம் சரியில்லை, எனக்கு இது வனாந்திரமாக தான் இருக்குது, எனக்கு எதுவுமே நல்லதாக நடக்கலை அப்படின்னு நம்ம இருந்தாலும் கர்த்தரை நம்ம நம்புகிறோம்னா நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, நம்ம எங்கே இருக்கிறோமோ அதுக்கு உண்மையாக இருக்கணும். உண்மையாக இருந்தால் ஒழிய நம்மளால் கர்த்தருக்கு நம்புகிறோங்கிறது எந்த விதத்துலையும் காட்ட முடியாது. அதாவது நம்ம இப்படியும் சொல்லலாம், நான் கர்த்தரை நம்புறேன்னு சொல்லுவோம், ஆனால் ஒரு வேலையுமே செய்கிறது கிடையாது. அது வந்து உண்மையாலுமே நம்ம கர்த்தரை நம்புகிறோங்கிறது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சர்ஃபேஸ் லெவல், ஒரு தண்ணியில் மேலே மிதக்கிற கப்பல் மாதிரி இருக்கும்ல, ஆனால் இருக்கலாம். ஆனால் ஆழமாக நம்ம உண்மையாலுமே அந்த இடத்துலேருந்து வெளியே வரணும்னா நம்ம கர்த்தரை நம்புறவங்களாக இருந்தால், எந்த இடத்துல கர்த்தர் நம்மளை அந்த நேரத்தில் அலோவ் பண்ணியிருக்காரோ, நம்மளை அனுமதிச்சிருக்காரோ, முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு இடத்துல அனுபவிச்சிருக்காரோ, அங்கே எந்த வேலைக்காக நம்ம அங்கே இருக்கோம், எதற்காக இருக்கோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோமோ, எது இருந்தாலும் அதுக்கு உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனாக இருக்கணும். இங்கே நம்ம வசனம் படிக்கலாம், மத்தேயு 25:21. அவனுடைய எஜமானன் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தில் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானனுடைய சந்தோஷத்திற்கு பிரவேசிப்பான் என்றான். அதாவது இங்கே இயேசு வந்து ஒரு ஓமையை சொல்லி அதுலேருந்து உண்மையும் உத்தமதையும் பற்றி பேசும்போது சொல்கிறாரு, இந்த விஷயத்தில் நீ உண்மையாக இருந்த, அதனால் உன்னை நான் பெரிய அதிகாரியாக மாக்குறேன். அதே தான் உண்மையாலுமே தாவீது வாழ்க்கையிலுமே நடந்துச்சு. அவர் அந்த ஆடு மேய்ச்சியில் உண்மையாக இருந்தார், கர்த்தர் அவருக்கு ராஜாவாக ஆக்க அவரை அபிஷேகம் பண்ணினார். நீங்களும் இத்தனை நாளாக நிறையா தடவை எஃபர்ட் போட்டிருக்கீங்க, வேலை செஞ்சுருப்பீங்க, கர்த்தர் மேலே பாரத்தை போட்டு செய்கிறீங்கன்னா கர்த்தர் அதையெல்லாம் பார்க்குறாரு. ஒருவேளை நீங்கள் வனாந்தரத்திலே முடிய போகுதுன்னு நினச்சிங்கன்னா அப்படி கிடையாது. ஏன்னா தாவீதுக்கும் அப்படி இல்லை. கர்த்தரை நம்பின தாவீதுக்கு ஒரு நாள் சாம்பேல் அவர் வீட்டுக்கு கதவை தட்டினார். அதே மாதிரி தான் உங்களுக்கும் என்னைக்கும் கர்த்தர் கதவை
தட்டுவார். நம்ம வாழ்க்கை ஒன்றும் வனாந்தரத்தில் முடிய போகிறதில்ல. ஏன்னா நம்ம நம்புறவர் இயேசு கிறிஸ்து. அவர் வந்து ஒரு மனிதனை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட, அதை சொல்கிறோம், பொல்லாப்பான உங்கள் பேரண்ட்ஸை பிதாக்களான நீங்களே வந்து உங்கள் குழந்தைகள் பார்த்துக்கணும். அதாவது அவர் என்ன சொல்ல வர்றார், நீங்களே வந்து உங்கள் பிள்ளைக, நீங்களே உங்கள் மனுஷர்கள் கூட ஒருத்தங்களை என்னை நம்புறா நான் எப்படி ஏமாற்ற முடியும், என்னை இவன் நம்புறான் நான் எப்படி ஏமாற்ற போகணும், நீங்களே இவ்வளோ யோசிக்கிறீங்கன்னா என்னை நம்புகிற உங்களையெல்லாம் நான் சும்மா விடுறதில்லை. சாம்வேல் மாதிரி ஒருத்தரை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அனுப்புவார். கர்த்தர் நமக்கு அந்த அபிஷேகத்தையும் வாக்குத்தத்தத்தையும் கொடுப்பார். அதாவது இந்த காரியம் நடக்கும்போது ரொம்ப முக்கியம். கர்த்தர் வந்து தாவீதை அபிஷேகம் போது யாருமே அறியாம இல்லை. அதாவது தாவீது வனாந்தரத்தில் இருந்தப்போ தாவீது என்ன பண்ணார்னு யாருக்குமே தெரியல. ஆனால் கர்த்தர் தாவீதை தான் அபிஷேகம் பண்ணும்போது அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது, அவங்க தம்பிக்கு, அவங்க அண்ணாக்கள் தெரிஞ்சது, அவங்க சுற்றி இருக்கிற வில்லேஜுக்கு தெரிஞ்சது, அது ஊருக்கே பரவிருச்சு. நீங்கள் கஷ்டம் தனியாக படலாம், தனியாக யாருமே பார்க்கலன்னு நீங்கள் இருந்தாலும் அந்த இடத்துல உண்மையாக இருந்தீங்கன்னா கர்த்தரை விசுவாசிக்கிற உங்களே பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறாரு, யாருமே தெரியாது நீ நினைக்காத, ஒரு நாள் கர்த்தர் உன்னை நோக்கி உன்னை அபிஷேகம் பண்ணும்போது இந்த உலகமே அதை காணும். ஏன்னா கர்த்தர் யாராவது கூட இருந்தாருன்னா கண்டிப்பாக அவங்கள வந்து மறைச்சி வைக்க முடியாது. ஏன்னா வசனம் சொல்லுது, மலை மேல் இருக்கிற பட்டணம் மறையாது. அதாவது தேவன் ஒருத்தரோட இருந்தார்னா அவர் தெரியாமல் போகாது. இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொன்னேன். ஆனால் உங்களுக்கு இன்னொரு டவுட்டு இருக்கும், எனக்கெல்லாம் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டா இருக்கா, அபிஷேகமும் நான் வாங்கிட்டேன், ஆனால் நான் வனாந்தரத்துலலாம் இல்லை, ஆனால் எனக்கு எதுவுமே நடக்கலை. அதாவது எனக்கு வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்துருக்காரு, நான் ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொல்லியிருக்காரு, நீ கடன் இல்லாமல் இருப்பேன்னு சொல்லியிருக்காரு, எனக்கு வந்து பர்சனலாக சொல்லியிருக்காரு, நான் வந்து எங்கள் பேரண்ட்ஸை விட நல்ல பெட்டராக இருப்பேன்னு சொல்லியிருக்காரு, நான் நல்ல வேலையில் இருப்பேன்னு சொல்கிறாரு, எனக்கு நல்ல லைஃப் பார்ட் இதெல்லாம் சொன்னாருக்கா. ஆனால் வந்து எதுவுமே இன்னும் நடக்கலை. அது ஏன் அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா, இங்கே தாவீது எடுத்தாலும் அவருக்கு அபிஷேகம் பண்ண அன்னைக்கு மட்டும்தான் இருந்துச்சு. அவர் அடுத்த நாளே போய் ராஜாவாக அவர் ஆகலை. நீங்கள் இந்த கதையை பார்க்கணும். ஏன்னா அவர் வந்து அதாவது வந்து வரலாறு, பைபிள் வரலாறுல அவர் வந்து அபிஷேகம் பண்ணப்போ அவர் வயசு வந்து 15லேருந்து 17. அதாவது அவர் டீனேஜில் அவர் யங்காக இருக்கும்போதே அவருக்கு கிங்குக்கு உண்டான அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்துட்டார். ஆனால் அவர் ராஜாவாகிறதுக்கு அவரோட வயசு என்னவாச்சு, அவர் வயசில் ராஜா எப்போ ஆனார்னா 30 வயசுல தான் அவர் ராஜாவே ஆனார். அதாவது ராஜா ஆனோடனே நீங்கள் வந்து இஸ்ரவேலையுமே முழுசாக அவர் ராஜரிகம் பண்ணலை. அவர் ஃபஸ்ட்டு கொஞ்சம் வருஷம் யூதாங்கிற கோத்திரத்தை ஆளுகை பண்ணார், அப்புறம் தான் இஸ்ரவேலையை அவர் ஹோல் ராஜ்யமாக ரோல் பண்ணார். அதாவது அவருக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் வந்த அபிஷேகம் வந்து 15 வயசில், ஆனால் அது நிறைவேறினது வந்து அவருக்கு 30 வயசில். ஏன் இது ரொம்ப முக்கியம்னா, நமக்கு கர்த்தர் நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்காரு. எல்லாமே உடனே நிறைவேறுமானா சிலதெல்லாம் வந்து உடனே நிறைவேறும், பட் எல்லாமே அப்படி இருக்குமானா கிடையாது. அதனால தான் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, கண்டிப்பாக இது வந்து நடக்காது. சில நேரம் என்ன நினைப்போம்னா, கர்த்தர் எனக்கு அந்த வாக்குத்தத்தமே கொடுக்கல, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தையும் மறந்துட்டார். அதாவது நம்ம இவ்வளோ சொல்கிறோம், ஆனால் தாவீதோட வாழ்க்கையை எடுத்து பார்த்தா அவருக்கு இன்னமே கஷ்டம்தான். அவருக்கு இந்த அபிஷேகம் வாக்குத்தத்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சவுலே அவர் பின்னாடி துரத்த ஆரம்பிச்சிட்டார். சவுலுக்கு தெரிஞ்சிருச்சு கர்த்தர் சவுலோட இருக்காரு, சவுலுக்கு தெரிஞ்சிருச்சு கர்த்தர் வந்து தாவீதோட இருக்காரு, இவர் தான் அடுத்த ராஜா ஆக போறாரு, அதனால இவரை கொல்லணும். அதாவது அவரோட வாழ்க்கையில், அதாவது அவர் யூத் ஃபுல்லாக டீனேஜ் ஃபுல்லாக உயிருக்காக தான் ஓடிட்டு இருந்தார். அதாவது இப்படி சொல்லலாமே, அவர் வந்து வனாந்தரத்தில் இருந்தால் கூட அவர் நிம்மதியாக தூங்கியிருப்பார் போல. இப்போ அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அவருக்கு வந்து நிம்மதியாக அவருக்கு நைட்டு கூட தூங்க முடியுமான்னு தெரில. ஏன்னா சவுல் வருவார், எப்போ உயிர் போகும், என்ன நடக்கும். அதாவது அவர் வாழ்க்கை, அவருக்கு வந்து அந்த வாக்குத்தத்தத்துக்கு அப்புறம் அவர் வாழ்க்கை வந்து உடனே பிரைட் ஆகலை, எல்லாமே இன்னும் ரொம்ப டார்க்கான மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவருக்கு வாழ்கிறதே ஒரு கஷ்டகாலம் ஆயிடுச்சு. முன்னாடியாவது உயிர்ன்னு இருந்துச்சு, இப்போ உயிருக்கும் உத்தரவாதம் இல்லை. அது இல்லாமல் அவருக்கு வந்து அவருக்கு சவுலை சப்போர்ட் பண்ண ஃபாலோவர்ஸ் எல்லாம் இவரை வந்து அவங்களும் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் வந்து குகையிலையும் இதுலேயுமே வந்து ரொம்ப பதுங்கி வாழ்கிற மாதிரி தான் ஒரு வாழ்க்கை இருந்துச்சு. இதையே உங்ககிட்ட சொல்கிறேன்னா, ஷேர் பண்ணிக்கிறேன்னா, கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தோன்னே ஒரே நாளில் நமக்கு அது நடந்துடும், அதிசீக்கிரமாக அது பிரைட் ஆகிடுங்கிறது கிடையாது.
சில நேரம் சில விஷயங்கள் வந்து மோசமாகிற மாதிரி இருக்கும், ஆனால் அது முடிவு கிடையாது. ஏன் ஆனால் கர்த்தர் இந்த மாதிரி விஷயங்களை அலோவ் பண்ணுறார்? தாவீது அந்த வழியில் போனாதான் தாவீதாலேயே அரசனாக முடியும். என்னக்கா சொல்கிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது தாவீதுக்கு 15 வயசுலேருந்து 17 வயசுக்குள்ள அப்படிதான் பைபிள் ஸ்காலர் சொல்கிறாங்க அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணது. ஆனால் ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ண தாவீதுக்கு அந்த வயசில் ராஜரிகம் பண்ணுறதுக்கு உண்டான போய் சீட்டில் உட்கார வச்சுருந்தா அவரால் ராஜரிகம் பண்ணியிருக்க முடியுமா? முடியாது. அவருக்கு 15 வயசுலையோ 14 வயசுலையோ அவருக்கு வந்து மக்களும் தெரியாது, அவருக்கு வந்து ஒரு போர் பண்ணவும் அவர் அப்பெல்லாம் போருக்கும் போனது கிடையாது, அவருக்கு வந்து மக்களோட மக்களாகவும் அவர் இருந்தது கிடையாது. மக்களை எப்படி மேனேஜ் பண்ணணும், மணியை எப்படி கவர்மெண்ட்டை ரன் பண்ணணும், அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறது எதுவுமே அவருக்கு தெரியாது. அவர் ராஜாவாக உட்கார்ந்துருந்தாலும் அவருக்கு எதுவுமே ராஜரிகம் பண்ண தெரிஞ்சிருக்காது. ஆனால் நீங்கள் அவரோட வாழ்க்கையில் அவர் ராஜாவாகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பாருங்கள். அவர் போர் பண்ணார், போய் கோலியாத்தோட போர் பண்ணார். அதுக்கப்புறம் சவுல் கூட இருந்து நிறையா போரை அவர் பண்ணார், போர் பண்ணுறதை கற்றுக்கிட்டார். கொஞ்ச காலங்களில் சவுலோட இருந்தப்போ நிறைய கற்றுக்கிட்டாரு, சவுல் எப்படி ராஜரிகம் பண்ணுறாங்கிறத பார்த்தாரு. அது மட்டும் இல்லை, அவர் மக்களாக தான் இருந்தார். அவர் போய் இருந்த பதுங்கி இடத்துல எல்லாம் கொஞ்சம் மக்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறவங்கலாம் கூட இருந்தாங்க, மக்களோட மக்களாக பழகினார். ஆனால் அவருக்கு முன்னாடி வனாந்திர வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்க, அவருக்கு தெரிஞ்சது வெறும் ஆடுகள் தான். ஆடுக்கு எத்தனை மணிக்கு சாப்பாடு கொடுக்கணும், அது எங்கே தண்ணி கூட்டிகிட்டு போகணும்னு ஆடை பற்றி தான் அவருக்கு தெரியும். உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் வந்து நம்ம அதெல்லாம் நினச்சி பார்க்கல, நம்ம அதுக்கெல்லாம் எலிஜிபிள் இல்லை. எனக்கு அந்த தாளந்துகள்லாம் இல்லாத அப்போவே கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் பெரிய வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்காரு. நீயும் நானும் ஒரு ஷெப்போர்ட், அதாவது வந்து ஒரு ஆடு மேய்க்கிறவனை கர்த்தர் வந்து அரசனாக பார்க்க அழகு பார்த்தாரு. அதனால தான் உங்களை என்னையும் தீர்மானித்தார். இவ்வளோ பெரிய கூட்டத்திலையுமே கர்த்தர் உங்களை என்னையும் நேசிக்கிறதால மட்டும்தான் நீ வாழ்க்கை ஃபுல்லாக வந்து ஷெப்போர்டாக இல்லை, உனக்குள்ள ஒரு ராஜா இருக்கான்னு எனக்கு தெரியுதுன்னு கர்த்தர் நம்மளை நம்புகிறார். அதனால தான் கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கொடுத்துருக்கார். தாவீது வந்து ஒரு வேலை அவர் வந்து அந்த சவுல் அவரை துரத்திக்கிட்டு இருக்கிற காலத்துல எல்லாம் அவர் நினச்சிருக்கலாம், நினைக்காமலும் இருந்திருக்கலாம். நானாக இருந்தால் கண்டிப்பாக நினச்சிருப்பேன், இதுக்கு எனக்கு வாக்குத்தத்தமே கொடுக்காம இருந்திருக்கலாம், நான் பாட்டு ஆடுகளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தூங்கிட்டு இருப்பேன். இப்போன்றானா காலையில் உயிரோடு எந்திரிப்பேனா இல்லை நான் செத்துட்டான்னு கூட எனக்கு தெரியாத வாழ்க்கை மாதிரி இருக்கேன்னு தாவீது நினச்சாரா இல்லையோ, ஆனால் நான் நினச்சிருப்பேன். நம்ம வாழ்க்கையிலும் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்து அதை நிறைவேறக்கு தள்ளி போகும்போது உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா சந்தேகங்கள் வந்தால் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். கர்த்தர் உங்களை அலோவ் பண்ணியிருக்காருன்னா நீங்கள் என்ன அந்த விஷயத்துலேருந்து கற்றுக்கலாம். தாவீது வந்து உடனே ராஜாவாகலை, அவர் போருக்கு சான்ஸ் கிடைச்சப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துக்கிட்டார். மக்களாக அவர் இருக்கும்போது அங்கே என்ன கற்றுக்கணுமோ அதை கற்றுக்கிட்டாரு. நீங்களும் நானும் நிறைய கனவுகள் கர்த்தர் கொடுத்துருக்காரு, வாக்குத்தத்தங்கள் கொடுத்துருக்காரு. அதை அடையறக்கு உண்டான காலங்கள் வந்து தாவீது மாதிரி நமக்கு கஷ்டமாக இருந்தாலும் இதிலிருந்து நான் என்ன கற்றுக்க முடியும், இதிலிருந்து நான் என்ன மாற்றிக்க முடியும். நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக கற்றுக்கிறீங்களோ, எவ்வளோ சீக்கிரமாக அந்த காரியத்தை உங்களை மாற்றிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் கொடுத்த வாக்குத்தத்தம் நமக்கு நிறைவேறும். அதாவது இது இப்படி சொல்லலாம், கர்த்தர் நமக்கு ஒரு ரோல் கொடுத்துருக்காரு, கர்த்தர் ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துருக்காருன்னா அந்த ஆசீர்வதிக்கப்படுறவனுக்கு உண்டான குணங்கள், அந்த ஆசீர்வதிக்கப்பட்டுக்கு உண்டான தகுதியை கர்த்தர் நம்மளை மாற்றிட்டு தான் கர்த்தர் அதை நிறைவேற கொடுப்பாரு. ஒரு 15 வயசான தாவீதுக்கு எப்படி ராஜரிகம் பண்ண தெரியாதோ அதே மாதிரி 15 வயசுனா நமக்கு கர்த்தர் வந்து நீ பிரைம் மினிஸ்டராவேன்னு வாக்குறுதி கொடுத்தாலும் நம்மளாலையும் பண்ண முடியாது. ஆனால் கர்த்தர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார். அதனால தான் அவர் 30 வயசில் அவர் ராஜா ஆகினார். அதாவது வரலாறு சொல்லுது, தாவீது மாதிரி ஒரு சிறந்த ராஜாவே இஸ்ரவேலில் கிடையாது. அவர் ஆகிறதுக்கு கர்த்தர் அவருக்கு ட்ரெயின் பண்ணினார். அதாவது நீங்கள் காலேஜ் முடிஞ்சு ஒர்க்குக்கு போகும்போது, ஆஃபீஸுக்கு புதுசாக வேலைக்கு போகும்போது ட்ரைனிங் பீரியட்னு ஒன்று வைப்பாங்க. யாருக்கெல்லாம் தெரியும், நீங்கள் போயிருந்தீங்கன்னா தெரியும். அதாவது சில ஆஃபீஸ்லலாம் ஃபஸ்ட்டு 3 மாதம் இருக்கும், சில இதிலலாம் 1 மாதம் இருக்கும், மாறும். ஆனால் அந்த ட்ரைனிங் பீரியட்லாம் நீங்கள் வந்து லிட்ரலாக சம்பளம் ஆகாத வேலைக்காரங்க மாதிரி தான் அங்கே இருக்கணும். உங்களை ட்ரெயின் பண்ணுவாங்க அந்த வேலை செய்யறதுக்கு. சில நல்ல கம்பெனி சம்பளம் தருவாங்க, சிலது தரமாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர், ஆஃபர் லெட்டர் கொடுக்கும்போதே உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம்டு தான். ஆனால் அந்த 3 மாதங்கிறது உங்களோட ட்ரைனிங் பீரியட். எப்படி உங்களுக்கு வாக்குத்தத்தம் வரும்போது அந்த ஆஃபர் லெட்டர் கன்ஃபார்ம் தான்,
உங்களுக்கு வாக்குத்தத்தம் கன்ஃபார்ம்டு தான். உங்கள் வேலைக்கு நீங்கள் தயாராகிறதுக்கு எப்படி 3 மாதம் ட்ரைனிங் பீரியடோ அதே மாதிரி தான் அந்த எத்தனை டைம் பீரியடில் அந்த மேனேஜர் அந்த ஆஃபீஸ் உங்களை ட்ரெயின் பண்ணுறாங்களோ, தேவனும் உங்களை எதுக்காக எடுத்துக்கிட்டாரோ அந்த ரோலுக்கு உங்களை ட்ரெயின் பண்ணுறாரு, அது உங்களை உருவாக்குறாரு. அதனால இந்த காலங்கள்லாம் வேஸ்ட்டு கிடையாது. கண்டிப்பாக இந்த காலங்கள்லாம் ஒரு நாள் முடியும். கர்த்தர் கண்டிப்பாக நம்மளைய உயர்த்துவார். இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொன்னேன். ஆனால் தாவீது இந்த காலத்தில் கூட ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்னு சொல்கிறாரு. அவர் அது மட்டுமா சொன்னார், என்னோட எதிரிகளுக்கு முன்னாக எனக்கு பந்திய ஆயத்தம் பண்ணுவார். நானாக இருந்தால் என்ன சொல்லுவேன்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன். எனக்கு இது வாக்குத்தத்தமே கொடுத்துருக்க தேவையில்லை. ஆனால் தாவீது சொன்ன வார்த்தைகளோ நன்மையும் கிருபையும் எனக்கு தொடருது. ஆனால் உண்மையாளர் என்ன தொடருதுன்னா சவுல் தான் அவரை தொடர்றாரு. ஆனால் அவர் சொல்கிறாரு எனக்கு நன்மையும் கிருபையும் தொடரும். அவர் என்ன சொல்கிறாரு, சவுல் என்னை துரத்துறாரு, அது உண்மைதான், ஆனால் அதுதான் என்னோட நன்மையும் கிருபையும் சொல்கிறார். சவுல் துரத்து தான் அவர் நிறைய ஊருக்கு போனார், நிறைய கற்றுக்கிட்டாரு. அது மட்டுமா, என் எதிரிகளுக்கு முன்னாக என் பந்தியை எனக்கு செட் பண்ணுவீங்க, ஆயத்தம் பண்ணுவீங்க. அதாவது என்னை யாரெல்லாம் எதுக்குறாங்களோ அவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் என்னை ஒரு நாள் உயர்த்துவார்னு தாவீது சொல்கிறார். அவருக்கு தெரிஞ்சிருந்தது இந்த காலம்லாம் ரொம்ப கம்மி தான். நான் நம்புகிற தேவன் என்னை வனாந்தரத்துலேருந்து என்னை அபிஷேகம் பண்ணார். யாருமே என்னை பார்க்கலன்னு நினச்சப்போ தேவன் என்னை பார்த்து என்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ண தேவன் இப்போ என்னைய கைவிட போடுறதில்ல. நான் கண்டிப்பாக கர்த்தர் என்னை ராஜாவாக்குவார், என்னோட விரோதிகளுக்கு முன்னாடி பந்தியை வைப்பார். இதெல்லாம் எனக்கு நன்மையும் கிருபையும் தான். நீங்களும் நானும் தாவீது மாதிரி தான் இருக்கணும். நமக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம்லேருந்து நம்ம அதை உண்மையாலுமே ருசிக்க பார்க்கறதுக்கு அந்த ட்ரைனிங் பீரியடில் இருக்கும்போது நம்ம எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும். ஆனால் தாவீது எப்படி கர்த்தர் மேல் இருக்கிற நம்பிக்கையை இழக்கலையோ, நீங்களும் நானும் கர்த்தர் நம்பிக்கையை இழக்க முடியாது. நமக்கு விரோதமாக எந்த ஆயுதமும் வரலாம், தாவீதுக்கும் வந்துச்சு. ஆனால் தாவீதோட கண்ணோட்டம் வேற, நம்மளோட கண்ணோட்டம் இங்கே வேற. தாவீது எப்படி அவர் வாழ்க்கை சூழ்நிலைகளை பார்க்குறாரோ நம்மளும் அப்படி தான் பார்க்கணும். ஒரு விஷயம் நமக்கு நடக்குதா, ஒரு எதிர்பாராத விஷயம் நடக்குதா, ஆனால் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கு இது ஆப்போசிட்டாக இருக்கா, பைபிளில் சொல்லாத விஷயங்கள் நடக்குதா, அப்போ உண்மையாலுமே அது நமக்கு எதுக்காக வந்திருக்கோ அதோட நன்மையை மட்டும்தான் அதுக்கு நமக்கு செய்யும். நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தாவீது மாதிரி நம்மளும் அதிசீக்கிரமாக கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் நம்ம ருசி பார்க்க முடியும். இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொன்னேன். கடைசியாக ஒன்று சொல்லி நிறைவேறணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதை நம்ம படித்தா இன்னும் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மத்தேயு 21 அதிகாரம் 2 5 உங்களுக்கு எதிராக இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், போன உடனே அங்கே ஒரு கழுதையை அதனோட ஒரு குட்டியையும் காண்பீர்கள், அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அதாவது இங்கே என்ன நடக்குதுன்னு, ஆக்சுவலாக கர்த்தர் பாம் சண்டே நம்ம கொண்டாடுறோம்ல, அதுக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு கழுதை தேவைப்பட்டுச்சு. அந்த இதில் அந்த பேரலை போகிறதுக்கு கழுதையில் தான் அவர் ஏறி போகிறதா தான் பிளான். அதனால் அவர் போய் சொல்கிறாரு, நீங்கள் பக்கத்து ஊர் எதிரில் இருக்கிற ஊரில் போய் ஒரு கழுதையும் ஒரு குட்டியும் இருக்கும், அதை பார்த்து சொல்லுங்கள், அந்த கழுதையும் குட்டி கூட்டிகிட்டு வாங்க. ஒருவேளை அந்த ஓனர் என்ன எதுன்னு கேட்டார்னா நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு தேவை, ஆண்டவருக்கு தேவைன்னு சொல்லுங்கள், அவர் அவிழ்த்து விட்டுருவார். இதுக்கும் நான் இப்போ சொல்ல போகிறக்கு என்ன சம்மதம் நீங்கள் நினைக்கலாம், அக்கா என்னக்கா கழுதை கதையெல்லாம் புதுசாக கொண்டு வரீங்கன்னு. ஆனால் இது ரொம்ப முக்கியம். ஏன் இதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, நீங்கள் அதுக்கு அடுத்த வசனம் படிக்கணும். 4வது வசனம், இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டதுக்கு நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அதாவது ஒரு 550 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கழுதைக்கு கர்த்தர் சொல்லியிருக்கார். அதாவது அது செக்கரியா 9வது அதிகாரம் 9வது வசனத்தில் போய் படிச்சிங்கன்னா அங்கே ஒரு செக்கரியா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நான் ஒரு கழுதை இருக்குது, அந்த கழுதை மேலே இந்த ராஜாவாகிய மேசியா ஆகிய தேவன் அந்த கழுதை மேலே போகிறாருன்னு. அதாவது ஒரு கழுதை அங்கே முன்குறிக்கப்பட்டிருக்கு.
எப்படி ஒரு தாவீது ராஜாவாக முன்குறிக்கப்பட்டாரோ அதே மாதிரி ஒரு கழுதை ராஜா, அவர் தேவனாகிய கர்த்தர் கழுதை மேல் உட்கார போன ஒரு கழுதை முன்குறிக்கப்பட்டுச்சு. அதாவது பைபிளில் வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து இந்த அந்த செக்கரியா சொன்ன தீர்க்க தரிசனமும் இது நிறைவேறதுக்கும் 550 வருஷங்கள் ஆயிடுக்கு. இதை ஏங்கா சொல்கிறீங்க? கர்த்தர் உங்களையே நியமிச்சிருக்கிற வாக்குத்தத்தங்கள் எத்தனை வருஷம் ஆனாலும் கர்த்தர் அதை செய்வார். அதாவது கழுதைக்கே உண்டான வாக்குத்தத்தத்தை கர்த்தர் உண்மையாக இருக்கணும்னு வாக்குத்தத்தை நிறைவேற்றுறாரு, தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுதுன்னா உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் நிறைய வாக்குத்தத்தம் கொடுத்துருப்பார். கழுதையை விட நம்ம ஒன்று அப்ராணி கிடையாது. நமக்காக தான் உலகத்துக்கே வந்தார், நமக்காக தான் ஜீவன் கொடுத்துருக்காரு. அதாவது இதுக்கு மேலே என்னால் உங்களை எப்படி அன்பு செலுத்துறதுன்னு எனக்கு காட்ட தெரியல அப்படின்னு தான் நம்ம இன்னும் அது யோவானுங்கிற 3வது அதிகாரம் 16 வசனத்தை எடுத்துக்கணும். இதற்கு மேல் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு குந்துரு. அதாவது கழுதைக்கே கர்த்தர் கொடுத்த, கழுதையை பேஸ் பண்ணி இருக்கிற தீர்க்க தரிசனத்துக்கே கர்த்தர் உண்மையாக இருந்து எல்லாத்தையும் செய்கிறாருன்னா உங்களையும் என்னையும் நமக்காக உயிரே விட்ட தேவன் கழுதையை விட நம்ம அற்பமானவங்க கிடையாது. கர்த்தர் எப்படி எதுக்கு யாரை நியமிச்சிருக்காரோ, நீங்களும் நானும் எதுக்காக எந்த வாக்குத்தத்துக்காக நம்மளை நியமிச்சிருக்காரோ கர்த்தர் அது எவ்வளோ காலங்கள் ஆனாலும் உண்மையாக அதை நிறைவேற்றுவார். இதை நான் உங்களை என்கரேஜ் பண்ணுறக்கோ உங்களை வந்து ஹோப்ஃபுல் பண்ணுறதுக்கோ நீங்கள் சொல்கிறேன்னு நினைக்கலாம். ஆனால் உண்மையாலுமே பைபிளில் நம்ம படித்து பார்த்தோம்னா தேவன் வந்து பொய் சொல்கிற தேவனே கிடையாது. உங்கள் வாக்குத்தத்தங்கள் காலங்கள் தள்ளி போகலாம், ஆனால் அதுக்காக அது நிறைவேற போகாதுன்னு கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இதுக்கப்புறம் இதெல்லாம் எனக்கு நடக்குமா, இதுக்கெல்லாம் நான் பாத்திரவானான்லாம் நினச்சிங்கன்னா ஒரு நிமிஷம் இந்த கழுதையை நினச்சிக்கிங்க. கழுதையை விட நான் எவ்வளவோ பெட்டர். கழுதைக்கே நடக்குதுன்னா நமக்கு நடக்கும். அதாவது இங்கே நீங்கள் நம்ம படித்த வசனத்தில் தேவன் சொல்கிறாரு, அந்த கழுதையை அவுக்கும் போது நீ சொல்ல அது ஆண்டவருக்கு தேவை. அதாவது ஒரு கழுதையை இந்த கழுதை எனக்கு வேணும்னு முன்குறிச்சாருன்னா அந்த கழுதை எனக்கு வேணும்னு சொல்லு. அதே அப்படி தான் தேவன் சொல்கிறாரு, நான் உங்களைய முன்குறித்து தான் உங்களைய அழைச்சிருக்கேன். அவர் முன்குறித்தவங்க, அவர் நியமிக்கப்பட்டவங்க, எல்லாத்துக்கும் மேலே அவரால் அபிஷேகம் பட்டவங்களை கர்த்தர் என்றைக்குமே கைவிடுறதில்லை, என்றைக்குமே அவர் விட்டுற மாட்டார், பொய் சொல்ல மாட்டார். அதனால் நம்ம இதை உண்மையாக பற்றிக்கணும். நமக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாங்கன்னா எவ்வளோ காலங்கள் ஆனாலும் நம்ம இந்த டைம் பீரியடில் ட்ரைனிங் பீரியடாக எடுத்துக்கணும் ஒழிய வேறு எதையும் யோசிக்கக்கூடாது. வேறு ஏதாவது நமக்கு நெகட்டிவ், வேறு ஏதாவது சந்தேகங்கள் வந்தால் எப்படி நம்ம தாவீது கண்ணோட்டத்தில் அதை பார்த்தாரோ எல்லாமே அவருக்கு நன்மையாக தான் தெரிஞ்சுது. நம்மளும் நன்மையாக தான் பார்க்கணும், நன்மையாக தான் அப்ரோச் பண்ணும். அப்போ தான் நம்ம சீக்கிரமாக அந்த வாக்குத்தத்தை நம்ம சுதந்திரிக்க முடியும். இவ்வளோலாம் சொன்னேன். ஆனால் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன், ஃபைனலாக என்ன சொல்லணும்னா, என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்லி இதை நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் அதை சொல்லேன்னா எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது. அதாவது என்னோட நிறையா டெஸ்டிமோனி சொல்லியிருக்கேன், எனக்கு வேலை கிடைச்ச டெஸ்டிமோனியும் சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து வேலைக்கு நான் ஜாப் பண்ணேன், ப்ரே பண்ணேன், கிடச்சிது. நல்லா நிறையா மாதம் சம்பளம் தான் வாங்கிட்டு இருந்தேன். வெரி ஹாப்பி. ஏன்னா சம்பாதிக்கிற பொண்ணாச்சே, இண்டிபெண்ட் உமன், நான் ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தேன். ஒரு நாள் சம்பளம் வந்து எப்போதுமே நான் வந்து ரெகுலராக வந்து சேலரிக்கு முந்தின டேட், அதாவது மந்த்லி லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடியே எவ்வளோ மந்த்து சேலரி இந்த மாதம் வரப்போகுதுன்னு செக் பண்ணிக்குவேன். எங்களோட கம்பெனி சாஃப்ட்வேரில் பார்க்க முடியும் இந்த மாதம் எவ்வளோ சம்பளம் வருதுன்னு முன்னாடியே பார்த்துக்கிற ஒரு ஆர்வம். அப்படி தான் நான் எப்போ அது வந்து வேலை ஜாயின் பண்ணி நிறையா மாதம் ஆகிடுச்சு. ஒரு வருஷம் 1.5 வருஷமாக எனக்கு சரியான ஞாபகம் இல்லை. மாதம் வந்தது, ஹாப்பியாக இருந்தேன். ஆனால் ஒரு மாதம் சம்பளம் எவ்வளோ வந்துச்சுன்னு சொல்லி எப்போதும் போல் 6 மாதம் ஓப்பன் பண்ணி போர்ட்டலில் பார்த்தேன். மணி சேலரி ஓகே இவ்வளோ வரப்போகுதுன்னு நினச்சிட்டு சந்தோஷமாக விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சேலரி கிரெடிட் ஆன டேட் வந்து பேங்க்லேருந்து மெசேஜ் வரும் இல்லைங்களா, மணி கிரெடிட் ஆகிருக்குன்னு. அதை பார்த்துட்டு சொன்ன மாதிரியே போட்டாங்க. அடுத்தது என்ன செலவு பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் என் மனசில் ஒரு யோசனை, இந்த சம்பளத்துக்காக ஒரு நாள் நீ ஜெபம் பண்ண உனக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு உண்மையாலுமே அன்னைக்கு தான் வந்து என் கண்ணிலேருந்து தண்ணீர் வந்துச்சு. அதாவது நான் ஆரம்பிக்கும் போது என் சம்பளம் அவ்வளவே கிடையாது. ஆனால் அந்த அமௌண்ட்டுக்காக நான் வந்து எப்பயோ ஜெபம் பண்ணது. வேலையெல்லாம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி கடவுளே நான் எனக்கு வேலை கிடைச்சா இவ்வளோ சம்பளம் தேவை அப்படின்னு நான் ஜெபம் பண்ணேன். ஆனால் எனக்கு வேலை கிடைச்சதோ நான் வாங்கின முதல் சம்பளமோ அதெல்லாம் கிடையாது.
எனக்கு வந்து வேலை கிடச்சிருந்துங்கிறதுக்கு நன்றி சொன்னேன், நான் ஹாப்பியாக இருந்தேன். ஆனால் எனக்கு அந்த சம்பளம் அந்த அமௌண்ட் வந்தப்போ அதை பார்த்தப்போ தான் எனக்கு ஞாபகம் இருக்குது, ஆமாம் இதுக்காக ஒரு காலத்தில் நான் ஜெபம் பண்ணேன். அதாவது உண்மையான சொல்ல போனால் அது எப்படி இருக்கும்னா, நம்ம எடுத்தோடனே 1 கோடி 2 கோடி அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்குற மாதிரி நான் எதிர்பார்த்த அளவுக்கு மிஞ்சி தான் அது இருந்துச்சு. ஆனால் அதை கூட நான் கவனிக்கலை. ஏன்னா நான் வேலை செய்கிறேன், அது நான் நார்மல் தான், சம்பளம் வருது அப்படின்னு ரன் பண்ண எனக்கு, நான் இதுக்காகவும் ஒரு நாள் ஜெபம் பண்ணியிருக்கேங்கிற ஞாபகம் வந்தப்போ எனக்கு கடவுள் மேலே அவ்வளோ நன்றியாக இருந்தது. கண்ணிலேருந்து தாரையாக தண்ணி வந்தது. என் தேவன் எனக்கு இவ்வளோ உண்மையாக இருக்கிறாருன்னு. இதை ஏன் நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, நான் ஜெபம் பண்ணி மறந்துட்டேன், எனக்கு அப்படி நடந்துச்சுன்னே ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த சம்பளமும் நிறையா மாதம் வாங்கிட்டு இருந்தேன். அப்போயெல்லாம் எனக்கு தெரியல, வாங்கி ஒரு ரொம்ப மாதம் கழித்து என்றைக்கோ ஒரு நாள் தோணுச்சு. இந்த மாதிரி தான் கர்த்தர் நான் ஏன் இதை சொன்னேன்னா, கர்த்தர் எனக்கு உண்மையாக இருந்திருக்காரு, எனக்கு மேலே உங்கள் மேலே உண்மையாக இருக்கிறாரு, என்ன மாதிரி தான் நேசிக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்கலாம், நீங்கள் கர்த்தர்கிட்டேருந்து வாக்குத்தத்தம் வாங்கி நீங்கள் மறந்துருக்கலாம். ஆனால் கர்த்தர் உண்மையாலுமே அதெல்லாம் மறக்க மாட்டார். ஏன்னா கர்த்தர் உங்களுக்காக தம் மகனே கொடுத்தவருக்கு இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. நமக்கு தான் இதெல்லாம் பெரிய மேட்டர், அவருக்கு இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. நீங்கள் எதற்காக ஜெபம் பண்ணீங்களோ, எதுக்காக கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ நீங்கள் மறந்துருக்கலாம் ஒழிய கர்த்தர் அதை மறக்கலை. நீங்கள் எதற்காக ஜெபம் பண்ணீங்களோ கர்த்தர் அதையே நிறைவேற்றுவார். இதெல்லாம் நான் சொன்னேன். ஆனால் இதில் எல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. நீங்கள் தேவனை நம்புறீங்களா? உங்களால் கர்த்தரை தாவீது மாதிரி நம்ப முடியுமா? ஆமாம், வனாந்தரத்தில் இருக்கலாம், இல்லைன்னா வனாந்தரத்தில் வாக்குத்தத்தமே இல்லாமல் இருக்கலாம், இல்லை நீங்கள் தாவீது மாதிரி வாக்குத்தத்தம் அபிஷேகம் வாங்கிட்டு இன்னும் வாக்குத்தத்தங்களை நிறைவேறது பார்க்காம இருந்துக்கலாம். ஆனால் தாவீது மாதிரி நம்ப முடியுமா? இன்றைக்கி நம்ம அதை தான் முடிவெடுக்க போகிறோம், ஜெபிக்க போகிறோம். கர்த்தரே, தாவீது எப்படி உங்களை நம்பினார்? அவர் சொல்கிறாரு, சிறு வயதிலிருந்தே உங்களைய நம்பினேன். நான் இன்றைக்கி ஒரு முடிவு பண்ணுறேன். இன்றைக்கி நான் ஒரு ஸ்டெப், அதாவது என்னோடய ஸ்டெப் எடுத்து முன்னாடி வைக்கிறேன். நம்புகிறேன் நீங்கள் எனக்கு இதெல்லாம் செய்வீங்கன்னு. ஒரு கழுதைக்கே நடக்கும்போது எனக்கெல்லாம் நடக்காதா? கர்த்தர் எல்லாரையும் நேசிக்கிறார், ஒரே விதமாக தான் நேசிக்கிறார். உங்களுக்கும் கர்த்தர் அதை செய்வார். அதனால் இந்த கடைசி ஜெபத்தில் நம்ம அதை தான் செய்ய போகிறோம். நான் உங்களை நம்புகிறேன் ஆண்டவரே, இதுக்கப்புறம் எது நடந்தாலும் எனக்கு உங்களை நம்புறதுக்கு உண்டான கிருபையை கொடுங்க. நம்மளோட செயல்களினாலையும் நம்மளோட இதனாலையும் நம்ம வீராப்பா பேச முடியாது. நான் உங்களை நம்புகிறேன், நான் எல்லாத்துலேயும் நம்பலாம், நம்ம வாக்குறுதி கொடுத்தோம்னா நம்மளால நம்மளோட சுயமாக எவ்வளோ செய்ய முடியும்னு தெரியாது. ஆனால் அவர் கிருபை வச்சார்னா நம்மளால எல்லா காலத்துலேயும் அவரை நம்ப முடியும். கர்த்தர் அதுக்கு கிருபை பாராட்டுவார். இப்போ நம்ம தாவீது மாதிரி சொல்ல போகிறோம், நாங்கள் உங்களை நம்புகிறேன், நான் ஒரு நாள் இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பேன், நான் ஒரு நாள் அதுக்கு நன்றி சொல்ல போகிறேன்.